எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்துட்டு என்னோட பர்ஃப்யூம் கலெக்ஷன் வீடியோ காட்ட போகிறேன். ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போல் கிரியேட் பண்ணியிருந்தேன், பர்ஃப்யூம் வீடியோ லைக் என்னோட பர்ஃப்யூம் கலெக்ஷன் பார்க்க விரும்புகிறீங்களான்னு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு எஸ்ன்னு ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ தாட் கண்டிப்பாக நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு. அண்ட் என்கிட்ட ரொம்ப நிறைய கலெக்ஷன் இல்லை, பட் கொஞ்சம் இருக்குது. நான் என்கிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் காட்டிடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, என் பேர் ஜனனி. நான் வந்துட்டு மேக்கப் அண்ட் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்னொன்று சொல்லிடுறேன். நான் வந்து டீட்டெயிலாக நோட்ஸ் எதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. பிகாஸ் நான் நோட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். அண்ட் இதில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பர்ஃப்யூமே வந்துட்டு நான் இன்டெப்த் நோட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு என்னோட பர்ஃப்யூம்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட பர்ஃப்யூம், இந்த பர்ஃப்யூம் வந்து எலிசாவோட கேர்ள் ஆஃப் நவ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பாக்ஸில் தான் வச்சுருப்பேன். என்னோடய பர்ஃப்யூம்ஸை நான் வந்து ரிமூவ் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் வந்து பர்ஃப்யூம் எப்படி ஸ்டோர் பண்ணுன்ற வீடியோ கூட நான் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பேசிக்காக பாக்ஸில் தான் வச்சுருப்பேன். அண்ட் என்னோடய டேஸ்ட் இன் பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த கோல்மாண்ட் ஃப்ரூட்டி ஃப்ளாரல் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஃப்ரெஷ் ஃப்ரேக்ரன்ஸ், ஆக்வா ஃப்ரேக்ரன்சஸ்லாம் விட எனக்கு இந்த மாதிரி கோல்மாண்ட் ஃப்ரேக்ரன்சஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த பேஸ் நோட்ஸ் வந்துட்டு வெனிலா, டாங்க் பீன், பச்சியோலி அந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்டாக இதில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அண்ட் எல்லாமே வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஐ டோன்ட் லைக் டு வேஸ்ட் மை மனி ஆன் சம்திங் விச் டசன்ட் பர்ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி தான் நான் எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இது வந்துட்டு எலிசாவோட கேர்ள் ஆஃப் நவ் ஓட பர்ஃபார்ம். ஸோ என்கிட்ட எல்லாமே இடிபி அந்த ஓட பர்ஃபார்மில் தான் இருக்குது. இது ஒன்று மட்டும்தான் இடிடியில் இருக்குது, ஒரு டாய்லெட். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃப்யூம். லைக் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ஃப்ரேக்ரன்ஸ். அண்ட் எலிசாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் இது வந்து நான் ஒரு ஸ்ப்ரே தான் பண்ணுவேன். லைக் ஒரு ஸ்ப்ரேவே ஃபுல் டே இருக்கும் எனக்கு. அதனால தான் நான் வந்து 30 ml வாங்கினேன். ஆனால் இதுவே நல்லா யூஸ் பண்ணிட்டேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ஒரு மாதிரி நட்டி அண்ட் ஃப்ரூட்டி ஃப்ரேக்ரன்ஸ், நட்டி அண்ட் ஃப்ளாரல் மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். இதில் வந்து பிஸ்டாஷியோஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நான் சொன்ன மாதிரி வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எலிசாவோட கேர்ள் ஆஃப் நவோட பர்ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எலிசாவோட லா பர்ஃபார்ம் ராயல். ஸோ இதுவும் வந்துட்டு 30 ml தான் நான் வச்சுருக்கேன். சொன்ன மாதிரி இது வந்து அவ்வளோ ஒன்றும் சீக்கிரமாக காலி ஆகாது. அண்ட் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எம்பரி ஃப்ளோரல். ஸோ எம்பர்ஸ் நிறைய இருக்கும், எம்பர் வுட் அந்த மாதிரி நிறையா இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ரியலி குட். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இட்ஸ் லைக் இதுதான் நான் ரீசெண்டாக வாங்கினேன். ஐ மீன் லாஸ்ட்டாக வாங்கின பர்ஃப்யூம் இது தான். ஸோ இதுவும் வந்துட்டு நான் ஒரு ஸ்ப்ரே இங்கே பண்ணுவேன் என்னோட ரிஸ்ட்டில். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபுல் டே இருக்கும் இதோட ஃப்ரேக்ரன்ஸு. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் பர்ஃப்யூம். ஸோ திஸ் இஸ் எலிசா லா பர்ஃபார்ம் ராயல் ஓட பர்ஃபார்ம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் எலிசபெத் ஆர்டன் காட்டிடுறேன். எலிசபெத் ஆர்டன்லேயும் என்கிட்ட 2 இருக்குது. ஸோ எலிசபெத் ஆர்டன் பர்ஃப்யூம்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் எலிசபெத் ஆர்டன் பர்ஃப்யூம்ஸ். ஸோ எலிசபெத் ஆர்டனில் ஐ ஹாவ் திஸ் ஒன் கால்ட் ஒயிட் டீ. திஸ் இஸ் அ வெரி வெரி குட் பர்ஃப்யூம். ஏன்னா இது வந்துட்டு 100 ml பாட்டில். அண்ட் இது வந்து இடிடி, திஸ் இஸ் ஓடர் டாய்லெட். ஸோ எலிசபெத் ஆர்டன் ஒயிட் டீ ஓடர் டாய்லெட். இது வந்து சம்மர் பர்ஃப்யூம், லைக் டே டைம் சம்மர் பர்ஃப்யூம். வாவ், சூப்பர் ஸ்மெல், வெரி நைஸ். அண்ட் இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒயிட் டீ ஃப்ரேக்ரன்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் ரொம்ப ஒரு ஃப்ளாரல் சென்ட் இது, லைக் ஸ்ட்ரைட் ஃப்ளாரல் சென்ட். அண்ட் சம்மருக்கு சூப்பராக இருக்கும் இந்த சென்ட், வெரி நைஸ் ஒன். ஸோ எலிசபெத் ஆர்டனோட ஒயிட் டீ பர்ஃப்யூம். இதில் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை. அந்த இதில் வெனிலா ஆர்கிட்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் தி ஒரிஜினல் ஒன், த நார்மல் ஒன். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஹாவ் அகெயின் எலிசபெத் ஆர்டன்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்ஃப்யூம். திஸ் இஸ் எலிசபெத் ஆர்டன் மை ஃபிஃப்த் அவென்யூ. இல்லை ஃபிஃப்த் அவென்யூன்னு ஒன்று இருக்குது. அதை விட கொஞ்சம் அப்கிரேடடான வெர்ஷன் இது, மை ஃபிஃப்த் அவென்யூ. ஸோ இது வந்து 50 ml பாட்டில். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பர்ஃப்யூம். ஸோ இது இடிபி, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால நான் 50 ml வாங்கினேன். இப்போ ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன்னு. இதுவும் வந்துட்டு சம்மர் டே டைம் ஃப்ரேக்ரன்ஸ். அண்ட் இது திஸ் ஹேஸ் அ ஃப்ரூட்டி ஃப்ளாரல்ஸ் இன் இட். லைக்
கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளாரல்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் இது ரொம்ப ஒரு மாதிரி க்ளீன் ஃப்ரேக்ரன்ஸ். இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஃபார் யங் விமன் என்ற மாதிரி. திஸ் இஸ் வெரி குட். என்கிட்ட மோஸ்ட்டாக எல்லாமே வந்துட்டு அந்த செடக்டிவ் ஸ்மெல்ஸில் தான் இருக்கும். லைக் ஃப்ரூட்டி ஃப்ளாரல்ஸ்னாலே வந்து நமக்கு கொஞ்சம் செடக்டிவான ஃப்ரேக்ரன்ஸ் தான். ஏன்னா மோஸ்ட்டாக வெனிலா அந்த நோட் வந்துட்டு ரொம்ப செடக்டிவான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ மோஸ்ட்டாக என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வெனிலா அண்ட் அந்த பச்சோலி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் எலிசபெத் ஆர்டன் மை 5th Avenue. And next வந்து I have something which is this. இது வந்துட்டு ஸ்பிரிட் ஆஃப் வைல்டு ரோசஸ். இது 30 ml பாட்டில். இது என்னோட சிஸ்டர் வந்து எனக்கு ஜெர்மனிலேருந்து வாங்கி தந்தாங்க. இது சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு பெரிஸ் அண்ட் ரோஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி வாட் டு சே floral fruit, like fruity floral. So this is something which is really good. நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து மோஸ்ட் என்னோட ஹேண்ட்பேக்ஸில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவேன். இது நான் ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கின் பை டைட்டன். இது வந்து ஷியர். ஸோ இது 20 ml பாட்டில். இது என்னோட ட்ராவலிங் பர்பஸ்க்காக நான் வாங்கினேன். இதுவும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃப்யூம், லைக் வெரி ஸ்ட்ராங். ஆனால் இதை விட ஸ்ட்ராங் எல்லாம் இருக்குது டைட்டனில். பட் இதுவே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஓவர் பவரிங்காக இருக்கும். ஸோ திஸ் இஸ் டைட்டன் ஸ்கின் பை டைட்டன் ஷியர் EDP. அண்ட் இதுவும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் வந்துட்டு லைக் ஃப்ளாரல் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் தான். திஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் ஒன். ஸோ இதை நான் மோஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போவேன். ஸோ இது வந்துட்டு திஸ் ஒன் ஸ்கின் பை டைட்டன் ஷியர். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு we have this என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்ஃப்யூம் அகேன். திஸ் இஸ் ஜூசி குட்டார் விவாலா ஜூசி கோல்ட் குட்டார் ஓட பர்ஃப்யூம். ஸோ இது வந்து ஜெரமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். இப்போ நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக ஜெரமியை தெரியாமல் இருக்காது. ஸோ ஜெரமி ஃப்ரேக்ரன்ஸோட ரொம்ப ஃபேவரட் ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு திஸ் ஒன் ஜூசி குட்டார் விவாலா ஜூசி கோல்ட் குட்டார். இதுவும் வந்துட்டு ஒரு மாதிரி கோர்மாண்ட் ஃப்ரூட்டி அந்த மாதிரி ஸ்மெல் வரும். திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் இந்த கேரமல் சுகர் கலந்த மாதிரி இருக்கும் இதோட ஃப்ரேக்ரன்ஸ். அண்ட் இது வந்து 50 ml பாட்டில். ஸோ இதோட பர்ஃப்யூம் லைக் இதோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வீட் ஃப்ரேக்ரன்ஸ். இது எப்படின்னா ஹிட் ஆர் மிஸ்ன்ற மாதிரி. கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சிட்டோன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ரொம்ப செடக்டிவான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ், லைக் வெரி 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 செடக்டிவ். ஐ திங்க் நிறைய மென்ஸ்க்கு வந்து இந்த ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ கேர்ள்ஸ்க்கு அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா இட்ஸ் லைக் டீனேஜர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இதை. பட் இட்ஸ் நத்திங் லைக் தட். ஏன்னா ரொம்ப ஒரு செடக்டிவான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இது. ஸோ திஸ் இஸ் இந்த பாட்டிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் பாட்டிலும் நான் பார்ப்பேன் அழகாக இருக்கா இல்லையான்னு. ஸோ திஸ் இஸ் ஜூசி குட்டார் விவாலா ஜூசி கோல்ட் குட்டார் ஓட பர்ஃப்யூம். ஸோ உங்களுக்கு ஒரு செடக்டிவான பர்ஃப்யூம் வேணும்னா ஜஸ்ட் கோ அண்ட் கெட் திஸ் ஒன். ஸோ யா இது. And next up I have another favorite of mine, and this is something which is very close to my heart because இது வந்துட்டு Dolce & Gabbana ஓட the only one ஓட perfume. So இதுவும் வந்துட்டு 50 ml பாட்டில். அண்ட் இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஆக்ட்ரஸ். இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் எமிலியா கிளார்க் வந்துட்டு என்டோர்ஸ் பண்ண ஒரு பர்ஃப்யூம் இது. ஸோ அதுக்காக தான் நான் வாங்கினேன். பட் மோஸ்ட்டாக வந்துட்டு நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பிடிச்சிது. ஏன்னா இதில் வந்து காஃபி இருக்குது. எனக்கு இந்த உலகத்துலேயே ரொம்ப பிடிச்ச ஃப்ரேக்ரன்ஸ்னால் காஃபியோட ஃப்ரேக்ரன்ஸ். லைக் காஃபி ஸ்மெல் வந்து இட் இஸ் ஆல்சோ வெரி செடக்டிவ். ஸோ அண்ட் இன்னொன்று இது எனக்கு ரொம்ப ஃபேவரட் எதனாலனா இது என்னோட பர்த்டேக்காக நான் வாங்கினேன். என்னோட பர்த்டேக்கு ஒரு 3 weeks முன்னாடி நான் இது வாங்கினேன். ஸோ பர்த்டேக்கு வாங்கிட்டு வெயிட் பண்ணேன். 3 weeks முன்னாடி வாங்கிட்டு பர்த்டேக்கு தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வெயிட் பண்ணி பர்த்டேக்கு அடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் எப்போ இது அடித்தாலும் வந்துட்டு எனக்கு என்னோட பர்த்டே மெமரிஸ் வரும். ஸோ பர்ஃப்யூம்ஸ் வந்து மெமரிஸ் க்ரியேட் பண்ணும் சொல்லுவாங்கல்ல. ஸோ தட் இஸ் வெரி ட்ரூ. ஸோ எப்போது நான் ஸ்மெல் பண்ணாலும் எனக்கு என்னோடய பர்த்டே அன்றைக்கி நான் போனது வெளியே போனது எல்லாமே எனக்கு ஞாபகம் வரும். ஸோ திஸ் இஸ் Dolce & Gabbana the only one order perfume. And last we have something. This is Hugo Boss the scent for her private accord. இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்ஃப்யூம். லைக் அதனால தான் நான் லாஸ்ட்டாக வச்சுருந்தேன் இதை. ஏன்னா இதுதான் என்னோட சிக்னேச்சர் சென்ட். ஸோ நான் மோஸ்ட்டாக எப்போ வெளியே போனாலும் இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது வந்து ஐ ஷோ யூ.
திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் சென்ட். இப்போது ஜனனிக்குன்னு ஒரு சென்ட் இருக்குன்னா அது வந்துட்டு இந்த சென்ட்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஹூகோ பாஸ் தி சென்ட் ஃபார் ஹர் ப்ரைவேட் அக்கார்ட். இதுலேயே நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது, லைக் த சென்ட் ஃபார் ஹர் இருக்குது, அப்புறம் வந்துட்டு அப்சல்யூட்னு ஒன்று இருக்குது, அண்ட் திஸ் இஸ் ப்ரைவேட் அக்கார்ட். இது வந்து மேண்ட்ரின் அண்ட் சாக்லேட் தான் இதோட மெயின் நோட்ஸு. ஸோ இதோட இனிஷியல் ஸ்ப்ரே வந்து இதோட டாப் நோட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஒரு மாதிரி ஒரு மேண்ட்ரின் அண்ட் சாக்லேட் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். பட் ட்ரை டவுன் ஆகும்போது வந்துட்டு இட் கோஸ் இன் டு சாக்லேட். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் இனிஷியல் ஸ்ப்ரே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் வெயிட் பண்ணி வாங்கின ஒரு பர்ஃப்யூம். ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்ஃப்யூம். And again it brings so much memories. So yeah, this is my most favorite சொல்லலாம். அண்ட் இது வரைக்கும் நான் இது எதுவுமே ரிவீல் பண்ணது கிடையாது. ஏன்னா என்னோட சிக்னேச்சர் சென்ட் நான் வந்து ஒரு பர்ஃப்யூம் வீடியோ பண்ணும்போது தான் வந்துட்டு ரிவீல் பண்ணணும்னு இருந்தேன். ஸோ yeah, this is my most favorite scent. And that's it guys. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் வந்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போதுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.